இந்த மனிதர்கள் எல்லாமே தினமும் எல்லாம் வல்ல இறைவனை கையெடுத்து கும்பிடுகிறார்களே, அந்த தெய்வத்தின் திருநாமத்தை பக்தியோடு உச்சரிக்கிறார்களே, மகான்களின் பக்தி சொற்பொழிவுகளையும் நேரம் காலம் மறந்து காது கொடுத்து கேட்கிறார்களே, அப்படி செய்வதால் அவர்களுக்கு என்ன நன்மைகள் வந்து சேரும் என்கிற ஒரு சந்தேகம் திடீரென்று தேவ ரிஷியான நாரதருக்கு ஏற்பட்டது. தன் சந்தேகத்துக்குரிய கேள்விகளை கிருஷ்ண பரமாத்மாவிடமே நேரில் கேட்டுவிட்டார். நாரதா, நீ கேட்ட கேள்விக்கான பதிலை என் வாயாலேயே சொல்லவா அல்லது அதை அனுபவபூர்வமாய் தெரிந்து கொள்கிறாயா என்று கேட்டார். ஒரு கணம் யோசித்த நாரதர், நான் அனுபவபூர்வமாகவே அதை அறிந்து கொள்கிறேன். அப்போதுதான் அது பற்றி 4 பேருக்கு நான் சொல்ல முடியும், அவர்களும் நம்புவார்கள் என்றார். அப்படியென்றால் கிழக்கு திசை நோக்கி செல். அங்கே ஒரு குப்பை மேட்டை காண்பாய். அதன் அருகில் நெருங்கி சென்றால் புழு ஒன்றை பார்ப்பாய். அது உன்னிடம் பேசும். இப்போது என்னிடம் கேட்ட கேள்வியை அந்த புழுவிடமே கேள், உனக்கு உரிய பதில் கிடைக்கும். இப்படி சொன்ன கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கிவிட்டு தெற்கு திசை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். நீண்ட தூரம் சென்றதும் ஒரு பெரிய குப்பை மேடு ஒன்றை பார்த்தார். அதை நெருங்கி போனார். கிருஷ்ண பரமாத்மா சொன்னது போலவே அங்கே ஒன்றல்ல 1000 புழுக்கள் இருந்தன. அதை பார்த்த நாரதருக்கு ஒரு மாதிரியாக ஆகிவிட்டது. இதில் பேசக்கூடிய புழுவை நான் எங்கே எப்படி தேடி கண்டுபிடிப்பேன் என்கிற கவலையோடு பார்த்து கொண்டிருந்தார். அப்போது ஒரே ஒரு புழு மட்டும் தன்னுடைய முன்னங்கால்களால் நாரதரை வணங்கிவிட்டு பேச ஆரம்பித்தது. வாருங்கள் நாரதரே, திடீரென்று இந்த குப்பை மேட்டு பக்கம் வந்திருக்கிறீர்கள், எதுவும் விசேஷமா என்று கேட்டது அந்த புழு. கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்ட அதே கேள்வியை புழுவிடம் கேட்டார். ஓ, இதுதான் விஷயமா என்று கேட்ட அந்த புழு சற்று யோசித்ததுதான் தாமதம். அக்கணமே சுருண்டு விழுந்து துடிதுடித்து இறந்து போனது. அதை பார்த்த நாரதர் மிரண்டு போனார். அருகில் கிடந்த குச்சியை எடுத்து அந்த புழுவை அசைத்து பார்த்தார். அது உறுதியாக இறைவன் அடி போய் சேர்ந்து விட்டது. என்னடா இது, அந்த கிருஷ்ண பரமாத்மா சொல்லிதானே அந்த கேள்வியை கேட்டோம், இப்படி அநியாயமாய் இருந்து விட்டதே என்று எண்ணி வருந்தினார். நேராக கிருஷ்ண பரமாத்மாவிடமே போனார். இறைவா, நீங்கள் ஏன் அப்படி ஒரு காரியத்தை செய்தீர்கள்? உங்களிடம் கேட்ட கேள்வியை நான் அந்த புழுவிடம் கேட்க அது இறந்தே போய்விட்டது. ஒரு அப்பாவி புழுவை கொன்ற பாவியாகிவிட்டேனே நான். இந்த பாவத்தை எந்த புண்ணிய நதியில் நீராடி தொலைக்கப் போகிறேனோ என்று புலம்பினார் நாரதர். நாரதா, இப்போது நீ மறுபடியும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். இப்போது வடக்கு திசையில் போ. நீ போகும் வழியில் பாழடைந்த கோயில் ஒன்றை காண்பாய். அந்த கோயில் கோபுரத்தில் ஒரு புறா வாழ்ந்து வருகிறது. புழுவிடம் கேட்ட கேள்வியை அந்த புறாவிடம் கேள், உனக்கு உரிய விடை கிடைத்துவிடும் என்றார் கிருஷ்ண பரமாத்மா. இறைவன் தான் சொல்லிவிட்டாரே, காரணம் காரியம் இல்லாமல் அப்படி சொல்ல மாட்டார் என்று நினைத்த நாரதர் வடக்கு திசை நோக்கி பயணமானார். நீண்ட தூர பயணத்துக்கு பிறகு ஒரு பாழடைந்த கோயிலை கண்டார். வழிபாடுகள் இல்லாமல், பராமரிப்பு எதுவும் இல்லாமல் பாழடைந்து போய் கிடந்தது அந்த கோயில். மனிதர்கள் இறைவனை தேடி வரும் கோயிலுக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று வருந்தியபடி அந்த கோயிலின் கோபுரத்தை நிமிர்ந்து பார்த்தார். கோபுரத்திலிருந்து பறந்து வந்த அந்த ஒற்றை புறா நாரதற்கு அருகில் ஒரு மரக்கிளையில் வந்து அமர்ந்தது. நாரதர் பேசுவதற்கு முன்பாக அந்த புறாவே பேசியது. மனிதர்கள் தேடி வராத பாழடைந்த கோயிலுக்கு நாரதர் வந்திருக்கிறீரே, என்ன விசேஷம் என்று கேட்டது அந்த புறா. இந்த மனிதர்கள் எல்லாம் தினமும் இறைவனை கையெடுத்து கும்பிடுகிறார்களே, அந்த தெய்வத்தின் திருநாமத்தை பக்தியோடு உச்சரிக்கிறார்களே, மகான்களின் பக்தி சொற்பொழிவுகளையும் நேரம் காலம் மறந்து காது கொடுத்து கேட்கிறார்களே, அவர்கள் இப்படி செய்வதால் என்ன நன்மைகள் வந்து சேரும் என்று இறைவனிடம் கேட்டேன். அவர் அந்த கேள்வியை உன்னிடம் கேட்க சொல்லி அனுப்பியிருக்கிறார். உனக்கு அதற்கான பதில் தெரியுமா என்று கேட்டார் நாரதர். சிறிது நேரம் மௌனமாக இருந்த புறா திடீரென்று இறக்கைகளை அடித்துக்கொண்டு பறக்க ஆரம்பித்தது. ஆனால் அதனால் தொடர்ந்து பறக்க முடியவில்லை. நாரதர் காலடியிலேயே இறந்து விழுந்தது. பதறி போய்விட்டார் நாரதர். அவர் அந்த கேள்வியை கேட்க போய் ஏற்கனவே குப்பை மேட்டில் இருந்த புழு அடைந்த மோட்சத்தை இந்த புறாவும் அடைந்து விட்டது. அப்பாவி புழுவின் இறப்புக்கு காரணமான நான் இப்போது ஒரு புறாவின் இறப்புக்கும் காரணமாகிவிட்டேனே.
இப்படி ஒரு காரியத்தை ஏன் செய்ய சொன்னீர்கள் என்று அந்த கிருஷ்ண பரமாத்மாவிடம் இதே கோபத்தோடு சூடாக கேட்க வேண்டும் என்று வைகுண்டத்துக்கு போனார். தன் முன்பாக கடுகடுப்பான முகத்தோடு வந்து நின்ற நாரதர் பேசுவதற்கு முன்பாக கிருஷ்ண பரமாத்மாவே பேசினார். என்ன நாரதா, அந்த புறாவும் இறந்து போய்விட்டதா? இறைவன் இப்படி கேட்டதில் நாரதருக்கு மேலும் அதிர்ச்சி. ஆனாலும் கோபத்தோடு பேசினார். சுவாமி, உங்களுக்கு தான் அந்த புறாவும் இறந்துவிடும் என்று தெரியுமே, வேறு எதற்காக அப்படி ஒரு காரியத்தை என் மூலம் செய்தீர்கள்? இந்த பாவங்களை எல்லாம் நான் எங்கே போய் தொலைப்பேன்? நாரதருக்கு ஏன் இவ்வளவு கோபம்? அமைதி கொள் நாரதா. இங்கே காரணம் காரியங்கள் இன்றி எதுவும் நடக்காது. அதுவும் என் மூலம் நடக்கும் ஒரு காரியத்துக்கு அர்த்தம் இல்லாமல் இருக்காது. இப்போது நான் சொல்ல போகிற ஒரு காரியத்தை மட்டும் செய்துவிடும். நீ என்னிடம் எழுப்பிய கேள்விக்கான பதில் கிடைத்துவிடும் என்றார் கிருஷ்ண பரமாத்மா. சொல்லுங்கள் இறைவா. அந்த ஒரு கேள்வி உங்களிடம் நான் கேட்க போய் அதற்குரிய விடை கிடைக்காததால் 1000 கேள்விகள் என் புத்திக்குள் உதித்து விட்டன. அந்த கேள்விகளை எல்லாம் உங்களிடம் கேட்டால் நான் என் வாழ்நாள் முழுவதும் இந்த வைகுண்டத்துக்கும் பூலோகத்துக்கும் மாறி மாறி அலைந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் போல என்று புலம்பாத குறையாக கூறினார் நாரதர். உன் அங்கலாய்ப்பை எல்லாம் நிறுத்திக்கொள் நாரதா. இந்த ஒரு காரியத்தை மட்டும் இறுதியாக செய்துவிடும். நீ கேட்ட கேள்விக்கான பதில் உறுதியாக கிடைத்துவிடும் என்று கிருஷ்ணர் சொல்ல, அடுத்ததாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டார் நாரதர். இப்போது தெற்கு திசை நோக்கி செல். அங்கே அரசன் ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையிடம் உனது சந்தேகத்துக்குரிய கேள்வியை கேள், சரியான விடை கிடைத்துவிடும் என்றார் கிருஷ்ணர். நாரதர் பதிலெதுவும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தார். ஏற்கனவே அந்த கேள்வியை கேட்க போய் அந்த புழுவும் புறாவும் எப்படி இறந்ததோ அதேபோல் அந்த குழந்தையும் இருக்க வேண்டும். நான் அந்த அரசனிடம் தர்ம அடி வாங்க வேண்டும். அந்த அரசன் அடிப்பானா அல்லது தூக்கில் தொங்க விடுவானா என்பது கூட தெரியாதே என்று மனதிற்குள் பதற்றமாய் யோசித்தார். நாரதா, நீ பயப்படும்படி அப்படி ஒன்றும் அங்கே நடக்காது. அந்த அரசன் ரொம்ப நல்லவன். அவன் உன்னை தூக்கில் எல்லாம் போட மாட்டான் என்று கிருஷ்ணர் பதில் சொல்ல, நம்ம மைண்ட் வாய்ஸ் இவருக்கு கேட்டு விட்டது போல என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு தெற்கு திசை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். நீண்ட தூர பயணத்துக்கு பிறகு அந்த அரசன் என் நாட்டை சென்றடைந்தார். நாரதர் வந்த நேரம் அந்த நாடே திருவிழா கோலம் கொண்டிருந்தது. கிருஷ்ண பரமாத்மா சொன்னது போலவே அந்த நாட்டின் அரசனுக்கு ஒரு மகன் பிறந்திருந்தான். அதுவும் இறைவனை வேண்டி தவமிருந்து நீண்ட காலத்துக்கு பிறகு பெற்ற ஒரே பிள்ளை. இதை தெரிந்து கொண்ட நாரதருக்கு பெரும் குழப்பம். அரண்மனைக்கு போவோமா இல்லை வந்த வழியே திரும்பி விடுவோமா? அந்த கேள்வியை கேட்க போய் அந்த அரசனின் குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிட்டால்? நாரதரால் அப்படி ஒரு சம்பவத்தை கற்பனை செய்யக்கூட முடியவில்லை. ஆனாலும் இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணியபடி அரண்மனைக்குள் காலடி எடுத்து வைத்தார். நாரதரின் வரவை அந்த நாட்டின் அரசன் எதிர்பார்க்கவில்லை. அவரை உற்சாகமாக வரவேற்று மகிழ்ந்தான். பிறகு தன்னுடைய குழந்தையை பார்க்க அழைத்து சென்றான். நாரதர் வந்திருப்பதும் அதற்கு தான் என்பது அவனுக்கு தெரியாது. அரசனின் குழந்தை முன்பு போய் நின்றார் நாரதர். தங்க தொட்டிலில் மல்லார்ந்து படுத்தபடி சிரித்து விளையாடி கொண்டிருந்தது அந்த குழந்தை. நாரதரை பார்த்ததும் இன்னும் அதிகமாக சிரித்து மகிழ்ந்தது. பதிலுக்கு நாரதரும் சிரித்து வைத்தார். இதுவே இந்த குழந்தையின் கடைசி சிரிப்பாக இருந்தால் என்ன ஆவது என்று மனதுக்குள் பதறினாலும் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு புழுவிடமும் புறாவிடமும் கேட்ட அதே கேள்வியை கன நேரத்தில் அந்த குழந்தையிடம் கேட்டுவிட்டு சட்டென்று திரும்பி 2 அடி விலகி நின்றார். எல்லாவற்றையும் மீறி குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிட்டால் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதால் அப்படி செய்தார். நல்ல வேளை, நாரதர் நினைத்த மாதிரி அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகவில்லை. மாறாக அங்கே ஓர் அதிசயமே நிகழ்ந்தது. அதுவரையில் தொட்டிலில் படுத்து கிடந்த அந்த குழந்தை பாலகனாக மாறி தொட்டிலிருந்து கீழே இறங்கி வந்தான். அடுத்த சில நொடிகளில் தேவனாக மாறி நாரத மகரிஷியை கையெடுத்து கும்பிட்டான். நாரதருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. வியப்பில் விழிகள் விரிய அவனை பார்த்தார். பிரபு, நான் வேறு யாரும் அல்ல. நீங்கள் குப்பைமேட்டில் ஒரு புழுவை கண்டீர்களே, அதே புழுதான். நீங்கள் அந்த குப்பை மேட்டின் பக்கம் வந்த மகிமையால் நான் அடுத்த பிறவியில் புறா ஆகும் பாக்கியம் பெற்றேன். அந்த புறாவின் பிறவியிலும் தங்களின் அருட்பார்வையால் இந்த அரண்மனையில் இளவரசனாக பிறந்தேன்.
அந்த பிறவியிலும் தேவ புருஷனாகிய உங்களது கடைக்கண் பார்வை பெற்றதால் இப்போது தேவனாகும் பாக்கியம் பெற்றிருக்கிறேன். அனுதினமும் இறைவனை தொழுவதாலும் இறை சிந்தனைக்கு என்னை ஆட்படுத்தி கொண்டதாலும் தங்கள் மூலம் இப்படியொரு தெய்வ பிறவியை அடைந்திருக்கிறேன். உங்களுக்கு நன்றி. இப்படி சொன்னவன் அங்கிருந்து தேவலோகம் நோக்கி பறந்து போனான். நாட்டின் மன்னனும் அந்த இறைவனே தனக்கு மகனாக வந்து பிறந்து அருளாசி வழங்கிவிட்டு போகிறான் என்று ஆனந்த கண்ணீரில் கையெடுத்து கும்பிட்டான். எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதால் எப்பேற்பட்ட பெரும்பேறு கிடைக்கும் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்தார் நாரதர். நாமும் தானே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலோட எங்கேயும் எப்போதும் இணைந்திருக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க.